ஷப்பே பராத் என்பது சாதாரணமான ஒரு இரவு அல்ல. இந்த இரவில் மனிதர்களின் வாழ்க்கையை பற்றிய மிக முக்கியமான தீர்மானங்கள் செய்யப்படுகின்றன. யார் உயிருடன் இருப்பார்கள்? யார் இந்த வருடத்தில் மரணிப்பார்கள்? யாருக்கு வசதி கிடைக்கும்? யாருக்கு சோதனை வரும்? யாருடைய ரிஸ்க் விரிவடையும்? யாருடைய பெயர் இறந்தவர்களின் பட்டியலில் எழுதப்படும்? இவ்வளவு முக்கியமான இந்த இரவு நமக்கு பொதுவான இரவாக இருக்க முடியுமா? அன்பான சகோதரர்களே, இன்றைய இந்த உரையில் ஷபே பராத்தின் உண்மை, இந்த இரவில் விதி ஏன் எழுதப்படுகிறது, யாருக்கு மன்னிப்பு கிடைக்கிறது, யாருக்கு மன்னிப்பு கிடைக்காது, மேலும் இந்த இரவை ஒரு முஸ்லிம் எவ்வாறு கழிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வோம். ஷபே பராத் என்பது இஸ்லாமிய மாதமான ஷபான் மாதத்தின் 15ஆம் இரவு. இந்த இரவு பஜர் நேரம் வரைக்கும் நீடிக்கும். ஷப் என்றால் இரவு, பராத் என்றால் விடுதலை, அதாவது பாவங்களின் தண்டனையிலிருந்து விடுதலை பெறும் இரவு. இந்த இரவில் ஒரு அடியான் உண்மையான மனதுடன் தப்பா செய்தால் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னித்து நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கிறான். உம்முல் முமினின் ஆயிஷா ரலி அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு இரவு நபி அவர்கள் வீட்டில் இல்லை. நான் அவரை தேடி சென்றபோது ஜன்னத்துல் பகி கபர்ஸ்தானில் இருந்தார். தலை குனிந்து கைகளை உயர்த்தி உம்மத்துக்காக துவா செய்து கொண்டிருந்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஆயிஷா, இது ஷபானின் 15ஆம் இரவு. இந்த இரவில் அல்லாஹ் பனூ கல்ப் கோத்திரத்தின் ஆடுகளின் முடிகளை விட அதிகமான மனிதர்களை நரகத்திலிருந்து விடுவிக்கிறான். ஆனால் இந்த இரவில் கூட மன்னிப்பு கிடைக்காத சிலர் உள்ளனர். ஷிர்க் செய்பவர்கள், மனதில் பகை வைத்திருப்பவர்கள், உறவினரை துண்டிப்பவர்கள், அநியாய கொலை செய்பவர்கள், வெளிப்படையான பாவங்களில் மூழ்கியவர்கள், இவர்களை தவிர மற்ற அனைவருக்கும் அல்லாஹ்வின் இரக்கம் திறந்திருக்கிறது. இந்த இரவில்தான் அடுத்த ஒரு ஆண்டுக்கான பிறப்புகள், மரணங்கள், ரிஸ்கு, செயல்கள், ஹஜ் செல்லுபவர்கள் எல்லாம் எழுதப்படுகிறது. மனிதர்கள் உலகில் பணம், வீடு, திருமணம் என்று ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களில் சிலரின் பெயர் ஏற்கனவே மரண பட்டியலில் எழுதப்பட்டிருக்கும். இதுதான் ஷெபே பராத் நமக்கு நினைவூட்டும் உண்மை. இந்த இரவிற்கு குறிப்பிட்ட ஒரு தொழுகை இல்லை. ஆனால் நஃபுல் தொழுகை, குரான் திலாவத், திக்கர், துவா எல்லாம் செய்யலாம். நஃபில் இபாதத் வீட்டில் செய்வதே சிறந்தது. கபர்ஸ்தானுக்கு செல்வது இபாதத்திற்காக அல்ல, மரணத்தை நினைவுகூர மற்றும் அஹ்லுல் குபூருக்கு துஆ செய்ய. அன்பான சகோதரர்களே, இந்த இரவு ஒரு விடுதலை இரவு. ஒரு கைதி சிறையில் இருந்து விடுதலை பெறும் அந்த நிமிடத்தில் எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அதே உணர்வு ஒரு பாவி ஷபே பராத்தில் மன்னிப்பு பெறும்போது ஏற்படும். இது நமது கடைசி ஷாபே பராத்தாக இருக்கலாம். ஆகையால் இன்றே தப்பா செய்யுங்கள். இன்றே அல்லாஹ்விடம் திரும்புங்கள். அல்லாஹ் நம்மனைவரையும் இந்த இரவில் மன்னிக்கப்பட்டவர்களாக ஆக்குவானாக. ஆமீன்.